ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த மாவியா ஏர்ட்ராப்னு சொல்லி ஒரு ஏர்ட்ராப் போட்டு நாங்கள் வெயிட் லிஸ்ட்டில் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி 2-3 நாளாக நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நேற்று இதை பற்றி எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பெண்டிங் மாவியாண்டு வரும், யூஆர் எலிஜிபிள் வந்து பெண்டிங் மாவியாண்டு வரும். நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ்லாம் முடிச்ச பிறகு வெரிஃபிகேஷன் ப்ரோசஸை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. நேற்று இன்றைய காலையிலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். 2 பேரை வேறு ஃபேமஸான யூடியூபர்ஸுடைய வீடியோஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சைன் பண்ணிக்கலாம். நல்ல கிளியராக சொல்லியிருக்காங்க. 2 பேருமே நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் தமிழில், ஒரு ஆள் இங்கிலீஷில். அதை பார்த்து இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் அட்டென்ட் பண்ணவங்க ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு கேமிங் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் மெட்டாமாஸ்கில் அல்லது ட்ரஸ்ட்ஃபுல்லில் கனெக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். வடிவாக அதை பார்த்து ஒர்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை பாருங்கள், லிஸ்ட் பண்ண போகிறாங்க. கூகோயினில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, பைபிட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த கூகோயினில் 6ஆம் தேதி February மாதம் 6ஆம் தேதி டிஜி ஈவெண்ட், அவங்களுடைய டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டோட அது லான்ச் பண்ண போகிறாங்க. பைபிட்டில் பிட்கேட்டில் எல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒர்க் பண்ணாதவங்க, இன்னும் இந்த வெரிஃபிகேஷன் முடிக்காதவங்க அதை அந்த வீடியோவை பார்த்து, ஷார்ட் வீடியோவை பார்த்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு காலையிலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து பேசிக்கான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வித்ட்ராவல் தார நேரத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 400 பாயிண்ட்ஸோ 500 பாயிண்ட்ஸோ இருக்கிறது முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதா முக்கியம். ஓகே, அடுத்தது இந்த ஐஸ் மைனிங் அப்போ நேட் அப்டேட் பண்ண சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் 2-3 ஆப்ஷன்கள் வந்து இருக்குது. ப்ரீஸ்டேக்கை நாங்கள் அன்ஸ்டேக் பண்ணுறது எப்படி, திருப்பி ப்ரீஸ்டேக் பண்ணுறது எப்படி, வாலெட் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த எத்தேன் மைனிங் அப்படி வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது imota மைனிங் ஆப். இவங்ககிட்ட இருந்த ஒரு பழைய அப்டேட் தான். நான் ஒஃபிஷியலாக நேற்று தான் விட்டுருந்தாங்க. வேறு யூடியூபர்ஸ் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏர்ன் பண்ணக்கூடிய இன்னும் imota coins நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த maldorini மைனிங் ஆப் ஷட் டவுனில் இருக்குது. நீங்கள் நேற்று அவதானிச்சிருப்பீங்க. அது ஏன் ஷட் டவுனில் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இந்த ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட். ஹலோ மெல்டோனியன்ஸ், ப்ளீஸ் நோட் தட் ஃப்ரம் February 1st 2024 ஆண்டு 1ஆம் தேதி February மாதத்திலிருந்து உங்களோட வெப்சைட்டும் உங்களுடைய மெல்டோனி வெப்சைட்டும் மைனிங் ஆப்பும் ஒர்க் பண்ணாது. க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆஃப்லைனுக்கு போகிறாங்க. எதற்காகண்டா அவங்க சில சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்காக, ஃபைனலைஸ் ஆக சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கிரேட், சிஸ்டம் மெயின்டெனன்ஸுக்காகவும் அப்கிரேடுக்காகவும் போகிறாங்க. அதுக்கு ஒரு கொஞ்சம் நாள் எடுக்கும், ஃபியூ டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஓப்பன் ஆன பிறகு, க்ளோஸ் ஆன பிறகு அவங்க வார நேரம் அப்டேட் ஒன்று கேட்கும் ப்ளே ஸ்டோரில். அதுக்கு பிறகு கேவைசி பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷனோட அவங்க வரப்போகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட மைனிங்கை ஒர்க் பண்ணாட்டி, வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாட்டி ஒன்றும் யோசிக்க வேணாம். இதான் ரீசன் அவங்க சொல்லிட்டாங்க. ரைட், மைனிங்கை இப்படியே இருக்கும், லோட் ஆகிங்கன்னு சுற்றி கொண்டே இருக்கும். நேட்லேருந்து இப்படி தான் இருக்குது, 1ஆம் தேதியிலேருந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். ஓகே, அடுத்தது ஐஸ் டீசென்ட்ரலைஸ் ஃபீச்சர் என்ன? ப்ளீஸ் அப்டேட் யூர் ஆப் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். யூ கேன் நவ் சூஸ் அ சிமிலர் வேல்யூ ஃபார் ப்ரீ ஸ்டேக்கிங் ஓ ரிமூவ் இட். நீங்கள் ப்ரீ ஸ்டேக் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் ப்ரீ ஸ்டேக் யாருமே பண்ண மாட்டோம், ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் ப்ரீ ஸ்டேக் பண்ணாங்க. சிறிய அமௌண்ட்டில் ப்ரீ ஸ்டேக் பண்ணாங்க கூட வித்ட்ராவல் வரல, செல் பண்ண முடியாமல் போய்ட்டு நிறைய பேர் கவலைப்பட்டீங்க. ஸோ ப்ரீ ஸ்டேக் பண்ணுறதுக்கு போகலாம். இருக்கிற கோயினங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துருக்கும். ப்ரீ ஸ்டேக் பண்ணிங்களா இருந்தால் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணவே இல்லாது. ஸோ ப்ரீ ஸ்டேக் பண்ண வேணாம். அதோட வாலெட் மாற்ற சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு 2-3 கேள்வி கேட்டுருந்தாங்க. கட்டாயம் சேஞ்ச் பண்ண கேள்வி கேட்டுருக்கு. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. OKX வாலெட்டை முதல் சொல்லியிருந்தாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் OKX வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேட்டட்டையோ இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட் பண்ண பிறகு மெட்டாமாஸ்க்கும் ட்ரஸ்ட் வாலெட்டும் நான் கஸ்டடியல் வாலெட், அதாவது எங்களுடைய கஸ்டடியலில் இருக்கிற செல்ஃப் கஸ்டடியல் வாலெட், இதை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். மெட்டாமாஸ்க்கும் ட்ரஸ்ட் வாலெட்லையும் அது அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்னத்துக்காக இப்படி குழப்புறாங்க? நிறைய பேர் டைம் கிடைக்கிறதில்ல, எல்லாருமே ஃபோனில் இருக்கிறதில்ல. சில பேர் எப்போயா இருந்துட்டு வந்து அப்டேட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்படியான இதுகள் குழப்பக்கூடியதாக இருக்கும். ஸோ இது என்னதுக்காகண்டா ஹோல்டு பண்ணுறாக்கள், லாங் டேர்மு ஹோல்டு பண்ணி வைக்க போகிறாக்கள் வேணும்டா மெட்டாமாஸ்க் வாலெட்டையும் ட்ரஸ்ட் வாலெட்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாதாக்கலாம் வந்தோடனே செல் பண்ணிடுவோம் ப்ரோன்னு சொல்கிறாக்கள் OKX எக்ஸ்சேஞ்சையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்க இதையே அப்படியே விட்டுருங்க. ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் வந்ததே அப்படியே விட்டுருங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு ஹோல்டு பண்ணுற பிளான் நான் இருக்குது. ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆப்ஷன் உங்களோட கையிலேயே விடுறேன். நீங்கள் ஹோல்டு பண்ணுறதும் வந்தோடனே சேஞ்ச் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, வி அட்வைஸ் யூஸிங் செல்ஃப் கஸ்டடியல் வாலெட். மெட்டாமாஸ்க் அண்ட் ட்ரஸ்ட் வாலெட் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் எத்தீரியம் மைன்நெட் வர நேரம் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் OKX ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் OKX ஸ்கேம்னு சொல்லி இவங்களே சொன்னாங்க. அப்புறம் கேட்டட்டையோ ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ மெட்டாமாஸ்க் அல்லது ட்ரஸ்ட் வாலெட். என்னத்துக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு படியாக தெரியல. ஸோ உங்களுக்கு எது ஓகேயோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. ட்ரஸ்ட் வாலெட்டோ மெட்டாமாஸ்க்கோ
ஃபோன் நம்பர் ட்ரஸ்ட் போட்டு மெட்டாமாஸ்க் ஆட் பண்ண சில பேருக்கு வரலன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க. எதுக்காக அப்படின்னு தெரியல. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். திருப்பி ஏதாவது அப்டேட் வந்தால் அதை மாற்ற இது வரும். அப்படி உங்களோட மெட்டாமாஸ்க்லேருந்து ட்ரஸ்ட் போட்டு நீங்கள் ஆட் பண்ண சொல்கிற ஆக்கள், ஆட் பண்ண விருப்பமான ஆக்கள், சேஞ்ச் பண்ண விருப்பமான ஆக்கள் கண்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் டெலிகிராம் சேனலில் இன்றைக்கு காலையில் போஸ்ட் போட்டிருக்கேன் 10:27. அதை போய்ட்டு அதை கொண்டு போய் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ், அதாவது ட்ரஸ்ட் போர்ட்லையும் மெட்டாமாஸ்க்லையும் எப்படி ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். கண்ட்ராக்ட் அட்ரஸ் வச்சுக்கொண்டு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பல பேருக்கு தெரிஞ்சும் தெரியாத ஆக்கள் உங்களோட பழைய வீடியோஸ் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சில விஷயங்கள் நாங்களே தேடி பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆள் சொல்கிறத விட நாங்களே தேடி பார்த்தா எங்களுக்கு சில கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பிஎஸ் ட்ரஸ்ட் ரோட்டில் அல்லது மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணி அதை கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிலீட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது எத்தீரியம் மைனிங் அப்போட கன்வர்ஷன் நேற்று முடிஞ்சிட்டு இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. 3 நாள் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கன்வர்ஷன் நடந்து அது இந்த நான் வெள்ளைக்கான ரேஷியோவில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 0.04 சம்திங் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றுக்கு பழைய அப்டேட்டுக்கு பிறகு கொஞ்சம் கோயின்ஸ் ஆட் ஆகிருந்து என்னுடைய பர்சனலாக என்னோட கொஞ்சம் கோயின்ஸ் ஆட் ஆகிருந்து. அது அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரத்தில் அது இல்லாமல் போய் திருப்பி இரவு ஓகேவா வந்துட்டு இப்போதை கணவர் இது ஒர்க்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வராட்டி 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். 3 நாள் அவங்க தங்களுடைய ப்ராசஸ் 3 days எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து குவெஸ்ட்டுக்குள்ளே வந்து கேவிசி உங்களுடைய ரெஃபரல்ஸ் கேவிசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு குவெஸ்ட் ரிவார்ட்ஸ் வரும், டெய்லி அட்டெண்டன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. மைனிங் மெயினான விஷயம் 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டாங்க. இப்போ 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. டெய்லி உள்ள வாங்க. அதோட இன்னொரு கிவ் அவே வந்து சொல்லியிருக்காங்க. 3000 ஜெம் கிவ் அவே ஃபார் ஈச் பர்சன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்த்து டவுன்லோட் உங்களுக்கு பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மேலே சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணி போனால் தெரியும். இது அவங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல். ப்ளீஸ் நோட், அதாவது அவங்களோட பேஸ்ட் ஆன் க்ரோத் ஆஃப் எதர் நெட்வொர்க் கம்யூனிட்டி அண்ட் த மெச்சூரிட்டி ஆஃப் எதர் நெட்வொர்க் ப்ரொடக்ட்ஸ். அவங்களுடைய கேமிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. February மாதம் 15 $2, $0.2, அப்புறம் $0.5, 1.12, 2, 3.30 இப்படியான பெருமதியில் அவங்களுடைய கேமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற எத்தன் கோயின்ற பெருமதி கூடிக்கொண்டே போகும். அவங்களுடைய ப்ரைஸ் கூடிக்கொண்டே போகும். அப்புறம் Q3 2024 ஆண்டு 3வது காலாண்டில் 2024 3வது காலாண்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் பைனான்ஸில் OKXில் அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. பைனான்ஸில் அல்லது OKXில் லிஸ்ட் பண்ணுற நேரத்தில் என்ன ப்ரைஸ்னா $5 லிஸ்ட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த $1 இருக்கலாம், இதாக இருக்கலாம், இதை விட கூடயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். நான் ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். கேமிங்கில் வேறு இதுலேயும் நான் போட போகிறது இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போட்டுக்கொள்ளுங்க. நான் ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் நோட் தட் inactive accounts இன்ஆக்டிவாக இருக்கிறார்கள். மைனிங் ஆப்பில் இன்ஆக்டிவாக இருக்கிறார்கள். அதோட கேமிங் பிளாட்ஃபார்மில் இன்ஆக்டிவாக இருக்கிறார்கள். அதோட அவங்களுடைய வேறு எக்கோசிஸ்டம்ஸில் இன்ஆக்டிவாக இருக்கிறார்கள். ஜாயின் பண்ணி மட்டும் இருக்கிறவங்களோட இது கோயின் ஸ்லாஷ் பண்ண போகுது. ஐஸ் கோயின் பண்ண மாதிரி, ஐஸ் மைனிங் பண்ண மாதிரி இவங்க தங்களுடைய கோயினை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு கன்வர்ஷன் வார நேரமும் ஜெம் கோயின்ஸ் அப்படியே 0 போயிடும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு மைனிங் அப் பார்க்க அப்படியே மைனிங் அப் வார நேரத்தில் நான் ஜாயின் பண்ண நேரத்தில் அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அட்ராக்டிவாக, அவ்வளோ மினக்கிட்டு இருக்கிறாங்க, எஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ இது எங்களுக்கு நல்ல அளவு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு மைனிங் அப். ஸோ மிஸ் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி சைன் அப் பண்ணுற ஒர்க் கொடுத்துருக்கேன், என்னென்ன மாதிரி கேவிசி பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து அந்த ஒர்க்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அத்தேன் மைனிங் அப்பில். அடுத்தது இமோட்டா மைனிங். இப்படி கண்ணெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒட்டாரா நெட்வொர்க்கில் வந்த மைனிங் ஆப். ஓகே, இதில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. கோயின் சேவி அக்கௌண்ட், கோயின் சேவின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. அதில் ஒரு மைனிங்கும் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் மைனிங். நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். கண்ணெல்லாம் கணவர் மைன் பண்ணி கொண்டிருப்பீங்க, சில பேர் இதை ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த கோயின் சேவியில் நாங்கள் கோயின் சேவிக்கும் இமோட்டா மைனிங் ஆப்புக்கும் ஒரே மெயில் அட்ரஸை கொடுக்க சொல்லிட்டு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருப்போம். அது எம்ம நாங்கள் அப்படி தான் ஏர்ட்ராப்ஸுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் கொடுத்த மெயில் அட்ரஸ் இதோட கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஸ்பின்ஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்பின்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்கிற இதுகள் இருக்குது இமோட்டா மைனிங் அப்பில். ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கோயின் சேவி எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிவார்ட் இதுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அது பிறகு இன்னொன்று செய்யணும், ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு அது கூட ஆகவும் உங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸ் வரும். ஸோ ஓகே, கோயின் சேவியில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. இமோட்டா மைனிங் அப்பில் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். கோயின் சேவியை கனெக்ட் பண்ண போகிறோம். கோயின் சேவியில் என்ன அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்களோ அந்த மெயில் அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இமோட்டா மைனிங் அப்பில் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி ஒரு இதை எடுத்துக்கொள்ள போகிறோம். கோயின் சேவி ஜாயின் பண்ணாதவங்க கோயின் சேவியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பண்ணால் லிங்க் தரேன், ரெஃபரல் லிங்க் தரேன். இப்போ நான் வீடியோ இல்லை. இமோட்டா மைனிங் அப்பில் வந்து மேலே டேஷ்போர்டில் ஒட்டாரா வீல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாங்க. இப்படி தான் வீல் ஸ்பின் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் தான் தருவாங்க. அது மூலமாக நாங்கள் இவ்வளோ கிளைம் பண்ணி கொண்டுருவோம். இப்போ டுடே மிஷன்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மிஷன்ஸ் புதுசாக மிஷன்ஸ் தராங்க. அந்த மிஷன்ஸில் என்னென்னா, முதலாவது மிஷன்ஸ் என்னென்னா லிங்க் பண்ணணும். கோயின் சேவி மெயில் அட்ரஸை லிங்க் பண்ணணும். அப்புறம் போய்ட்டு நான் காட்டின அந்த இதுக்குள்ளே கோயின் சேவியில் கொடுத்துருக்க மெயில் அட்ரஸ் லிங்க் பண்ணணும். அது பிறகு பெனர், அப்புறம் 2வது டாஸ்க்கில் ஒரு பெனரை வியூ பண்ண சொல்லுவாங்க. பெனர் அப்புறம் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்பின்னாக வரலாம் அல்லது இமோட்டா கோயின்ஸாக வரலாம். அப்புறம் கீழே கெட் 3 ரிவார்ட்ஸ்னு வரதுன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸ் பார்த்து மூலமாக உங்களுக்கு ஒரு இமோட்டா கோயின் வரதுல 3 இமோட்டா கோயின் வரும். அப்புறம் கீழே வர வோச்சட்ஸ்னு சொல்கிற இந்த ஆப்ஷன்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்பின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ட்விட்டரில் ஷேர்
ஷேர் பண்ண சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண சொல்கிறாங்க, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த வவுச்சர்ஸ் அடிக்கடி வந்துன்னே இருக்கும். நீங்கள் இடையில வந்து டைம் கிடைக்கிற நேரம்லாம் வந்து இந்த டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி ஸ்பின்னை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடிக்கடி ஸ்பின் பண்ணப்போ நல்லா பாருங்கள் 0.5 0.10 10 to imota ஒரு imota அப்படிலாம் கணக்கு இதுகள் இருக்குது. உங்களோட லக்கியை பொறுத்து உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டெய்லி மைன் பண்ணிக்கொள்ளுங்க, கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடிக்கடி ஆட்ஸ்கள் இதில் கொஞ்சம் ஆட்ஸ்கள் கூட ஆட்ஸ்கள் பார்க்குறது மூலம் imota coin ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். முடியுமான அளவு கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வித்ட்ரோல் வாரத்தில் நாங்கள் வித்ட்ரோ எடுத்துக்கொள்வோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பை. தேங்க்யூ.